இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்காக நான் எடுத்துக்கொண்ட வசனம் லூக்கா 19வது அதிகாரம் 5வது வசனம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னார். சகையுவின் வாழ்க்கை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். இந்த வாரத்திலே எப்படியாவது அவரை தேட வேண்டும், அவரை பின்பற்றியே ஆக வேண்டும் என்று சொல்லி நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம். இந்த நாளிலே அவரை தேடி அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு கர்த்தர் தருகிற ஒரு ஆலோசனை, சீக்கிரமாய் நீ இறங்கி வா. ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம், இயேசுவை கண்டு கொண்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நாம் இறங்கி வர வேண்டும். லூக்கா 18வது அதிகாரத்திலே நாம் ஒரு இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். 2 பேர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போகிறார்கள். தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமா எண்ணின சிலரை பற்றி அவர் சொன்ன ஒரு உவமை. 2 பேர் ஜெபிக்கும்படி தேவாலயத்துக்கு போகிறார்கள். ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். இந்த பரிசேயன் தேவனுடைய ஆலயத்திலே போய் நின்று, ஆண்டவரே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போல நான் இல்லை, இந்த ஆயக்காரனை போல கூட நான் இல்லை, நான் என்னுடைய சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் தருகிறேன், 2 தரம் உபவாசம் பண்ணுகிறேன் வாரத்திலே, நான் உம்மை பின்பற்றுகிறேன், நான் உமக்கு உண்மையாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நான் சம்பாத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்திலே போய் நின்று தன்னுடைய காரியங்களை எல்லாம் அவர் சொல்லுகிறார். ஆனால் இந்த ஆயக்காரனோ தூரத்திலே நின்று தன்னுடைய கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று ஜெபிக்கிறார். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் போனான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஒரு உவமை சொன்னார். ஆண்டுடைய பிள்ளைகளிடத்திலே கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய குணாதிசயம், நம்முடைய எல்லா மேட்டிமைகளையும் விட்டு நாம் கீழே இறங்க வேண்டும். உலக பிரகாரமான மனிதர்கள், உலக பிரகாரமாக மாம்சத்துக்குரியவர்களாக நாம் வாழும் பொழுது நமக்கு சில மேட்டிமைகள் இருக்கிறது. நம்முடைய பணத்தை பற்றி, வசதி உள்ளவர்களாக இருந்தால் பணத்தை பற்றி நாம் பெருமை பாராட்டுகிறோம். நம்முடைய குடும்பத்தை பற்றி பெருமை பாராட்டுகிறோம். குடும்பத்தை பற்றி பெருமையாக பேசுகிறவர்கள் உண்டு. என்னுடைய மாமனார் இல்லை, என்னுடைய சித்தப்பா என்ன வேலை பார்க்கிறார் தெரியுமா, அவர் தான் கலெக்டராக இருக்கிறார் என்று சொல்வார்கள். ஆனால் அவரை கொண்டு ஒரு சின்ன உதவி கூட இவர்களுக்கு கிடைக்காது. அவரோ இவர்களை கண்டுகொள்ளவே மாட்டார். ஆனால் பெருமையாக பேசிக்கொள்வார்கள். குடும்பத்தை பற்றி, நமக்கு உறவினர்களை பற்றி நமக்கு ஒரு பெருமை, நமக்கு இருக்கிற தாளந்துகளை பற்றி பெருமைப்படுகிறோம். சில இடங்களிலே பாடுகிற ஒரு கிருபை, இல்லை ஏதோ ஒன்றை சாமர்த்தியமாக செய்கிற ஒரு கிருபை, ஏதோ ஒரு தாளந்து கர்த்தர் நமக்கு தந்திருந்தால் அது கிருபையாக அவர் தந்தது என்று நினைக்காமல் அதை பற்றி நாம் மேட்டுமை கொள்ளுகிறோம். நல்ல ஞான கர்த்தர் தந்திருந்தால் அதை பற்றி ஒரு பெருமை. இதெல்லாம் உலக பிரகாரமாக வருகிற பெருமைகள். ஆவிக்குரியவர்களுக்கு ஒரு பெருமை இருக்கிறது. நான் இத்தனை வருட விசுவாசி, நான் ஒழுங்காக ஆலயத்துக்கு போகிறவள், காணிக்கை கொடுக்கிறவள், நான் ரொம்ப நேரம் ஜெபிக்கிறவள், எனக்கு வரங்கள் இருக்கிறது என்றெல்லாம் ஒரு பெருமை நாம் பாராட்டுகிறோம். இதெல்லாவற்றிலிருந்து நாம் கீழே இறங்கி வர வேண்டும். இந்த பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தரே எதிர்த்து நிற்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த பெருமைக்கு ஒரு பொல்லாத சுபாவம் உண்டு. அது என்ன தெரியுமா? அது நமக்குள்ளே இருக்கிறது நமக்கு தெரியாது. பொய் சொல்லுகிறோம், சொல்லி முடித்ததான் நமக்கு தெரியும், ஐயோ சொல்லி விட்டோமே, பொய் சொல்லி விட்டோமே என்று. வேசித்தனம், விபச்சாரம் செய்கிறவர்களுக்கு ரொம்ப அதிகமாகவே அவர்கள் இருதயம் அவர்களை பாதிக்கும். அந்த உலக பிரகாரமாக மற்ற பாவங்கள் எல்லாம் செய்யும் பொழுது உடனே அது நம்முடைய இருதயம் நம்மை குத்துகிறது, நாம் தப்பு செய்து விட்டோம் என்று தெரிகிறது. ஆனால் இந்த மேட்டுமைக்கு ஒரு சுபாவம் உண்டு, அது நமக்குள்ளே இருக்கிறது நமக்கு தெரியாது. நாம் செய்கிறதெல்லாம் சரி, நாம் தப்பு செய்யவில்லை, நியாயமாகத்தான் இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் நம்முடைய கிரியைகளில் எல்லாம் மேட்டிமை, பெருமை வெளிப்படும். நாம் கீழே இறங்கி வர வேண்டும். இந்த ஆயக்காரனுக்கு தெரிந்தது,
நான் பாவிதான் என்று சொல்லி. ஆனால் அந்த பரிசேயனுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அவன் ஆவிக்குரியவனாக இருந்தான், ஆண்டவருடைய காரியங்களிலே ஈடுபாடு உள்ளவனாக இருந்தான். என்ன காரியம் நம்மிடத்திலே ஒரு மேட்டுமை உண்டு பண்ணுகிறதோ அந்த காரியத்திலே நாம் நம்மை தாழ்த்தி கர்த்தரிடத்திலே அறிக்கை செய்து மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பிசாசானவன், அந்த சாத்தான் என்னப்படுபவன், இந்த லூசிஃபர் என்று சொல்லுகிறவன் கீழே விழுந்ததுக்கான காரணமே அதுதான். அவனுடைய மன மேட்டிமையினால், அழகினால் அவனுடைய இருதய மேட்டிமையாகி அவன் கீழே விழுந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் இந்த வருஷம் முழுசிலும் நீங்கள் தாழ்மையாக நடந்து கொண்டீர்களா? இல்லை, மனமேட்டிமை நிமித்தம் நீங்கள் காட்டின அந்த பெருமை நிமித்தம், அந்த பெருமையின் ஒரு வெளிப்பாடாகி அந்த பிடிவாதத்தின் நிமித்தம் உங்கள் வீட்டிலே சண்டை வந்தது உண்டா? உங்களுடைய கிரியைகளினால் உங்கள் சபையிலே, உங்கள் வீட்டிலே, உங்கள் குடும்பத்திலே பிரச்சனை வந்தது உண்டா என்று சொல்லி யோசித்து பாருங்கள். மேட்டுமை உள்ளவர்களை அவர் தூரத்திலிருந்து அறிகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி வேதத்துல நாம் பார்க்கிறோம். நீங்கள் தாழ்த்தும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், நீங்கள் உயர்வை கண்டு கொள்ளுகிறீர்கள். ஏசாயா 57வது அதிகாரத்திலே நாம் ஒரு வசனத்தை பார்க்கிறோம். நான் அதை வாசிக்கிறேன். 57வது அதிகாரம் 15வது வசனம். நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சகேயுவை அழைத்தார். அதே போலதான் கர்த்தர் நம்மோடும் கூட வாசம் பண்ண விரும்புகிறார். நொறுங்குண்டு பணிந்த இருதயம் உள்ளவர்களிடத்திலே அவர் வாசம் பண்ண விரும்புகிறாராம். உங்களை தாழ்த்தி, ஆண்டவரே நீர் தங்குகிற ஒரு வீடாக, நீர் வாசம் பண்ணுகிற ஒரு வீடாக என்னுடைய வீடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்டு பாருங்கள். இயேசு கிறிஸ்து நம்முடைய வீட்டிலே வாசம் பண்ணினால் அது எவ்வளவு இன்பமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து அதை விரும்புகிறவர். நான் இதோ வாசல் படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், கதவை திறந்தால் நான் அவனோட வாசம் பண்ணுவேன், அவனோட போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு அது பிரியம். உங்கள் வீட்டிலே எல்லா நேரத்திலும் உங்களோடு கூட இருப்பது, நீங்கள் செய்கிற காரியங்களை எல்லாம் கவனித்து உங்களை ஆசீர்வதிப்பது, அவருடைய நன்மைகளை உங்களுக்கு தருவது அவருக்கு பிரியம். இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே கர்த்தர் அதைத்தான் சொன்னார். எல்லா கற்பனைகளையும் கொடுத்து விட்டு நான் ஜனங்களோடு வாசம் பண்ண எனக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை ஏற்படுத்து என்று சொன்னார். உங்களுடைய வீடு அப்படி ஒரு குட்டி பரலோகமாக மாற நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களா? ஆண்டவரே, என்னிடத்திலே இருக்கிற எல்லா மன மேட்டிமை எடுத்து போடும், தாழ்மையினால் என்னை நிரப்பும் என்று கேளுங்கள். ஒரு நிமிடம் கண்களை மூடி உங்களையே நீங்கள் ஆராய்ந்து பார்க்கலாமா? இந்த வருடத்திலே இயேசப்பா, நான் எந்த இடத்திலெல்லாம் மேட்டிமையாக நடந்து கொண்டேனோ அதெல்லாம் எனக்கு உணர்த்தும் என்று கேளுங்கள். தாழ்மையினால் என்னை நிரப்பும் ஆண்டவரேன்னு கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு அடி பாட்டு பாடுகிறேன். அந்த நேரத்திலே உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து கர்த்தரிடத்திலே உங்களை ஒப்பு கொடுங்கள். தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, ஆழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலனுடன் சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே. எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் எல்லாரையும் தாழ்மையினால் நிரப்பும். எங்கெல்லாம் எங்களுக்கு மேட்டுமை இருக்கிறதோ அதெல்லாம் எங்களுக்கு உணர்த்தும். அதை விட்டு விடவும் தாழ்மையாகி உமக்கு கீழ்ப்படியவும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மகிமை மகிமை